ஸோ எல்லாருக்கும் ஹாய். இப்போது நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஆக்சுவலாக வியூ தெரியுதான்னு தெரியல பேக்ரவுண்டில். ஸோ இங்கேருந்து நம்ம போகிற அடுத்த லொக்கேஷன் வந்து மன்னவனூர் ஊருக்கு தான் போகிறோம். ஸோ அங்கே இருக்க லேக்கு அப்புறம் அங்கே சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ இங்கேருந்து நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆகுது. மன்னவனூர் வரைக்கும் இந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே நான் காட்டுறேன், பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறதா இருந்தால், நம்ம சேனலே புதுசு தான், ஸோ அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கேருந்து அப்படியே ரோடு வியூ காட்டுறேன், மன்னவனூர் வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம கேமரா மாட்டியாச்சு. சரி போகலாம். ஸோ நம்ம வண்டியில் பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது, அதை கொஞ்சம் ரீஃபில் பண்ணணும். அண்ட் இப்போது டைம் வந்து 10:30 ஆகுது கரெக்டாக. ஸோ கரெக்டாக சொன்னோன்னா 10:20 ஆகுது. இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம் காலையில் ரூம்லேருந்து வந்து. ஸோ அங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக வந்து கேமரா ஃபோனு எதுவுமே நான் சார்ஜ் போட மறந்துட்டேன் நைட்டு. ஸோ அதனால் இப்போ தான் சார்ஜ் போட்டு டைம் இங்கே ஆகிடுச்சு. ஸோ இங்கே அது மட்டும் இல்லாமல் டூரிங் லொக்கேஷன்ஸ்லாம் வந்து 9:30க்கு மேலே தான் ஓப்பனே பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் நம்ம ஒன்றும் ரொம்ப லேட் இல்லை. ஆல்ரெடி நம்ம 9:30ங்கிறது அந்த இடத்த இருந்திருந்தோன்னா காலையிலே கிளம்பி கொஞ்சம் ஒரு சில இடத்தெல்லாம் இன்றைக்கே நம்ம பார்த்துருக்கலாம். இப்போவும் டைம் ஆகிடுமான்னு தெரியல. அப்படியே போயிட்டே இருக்கலாம் வாங்க. எந்த பக்கம் ப்ளே ஏரி பசுமை பள்ளத்தாக்கு குணா குகை லெஃப்ட் சைடு. ஸோ நம்ம மன்னவனூர் குணா கோகிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை எப்படி? இப்படி இருந்தால் அப்படி வந்துடலாமா, அப்படி இருந்து இப்படி? சரி ஓகே. ஸோ பிளானில் ஒரு சேஞ்ச் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு குணா கோகைக்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த ரோடு எப்படி இருக்குன்னு நம்ம கோக்கர் வாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் சுற்றிக்கிட்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அது எந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த ஊர் பேர் மறந்துட்டுனே. சரி ஓகே, அது வழியாக மன்னவனூர் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானு. பட் இப்போது ஒன்றும் கேட்டு போல் நம்ம குணா கோகை வழியாக போகலாம். பட் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா ரைட்? கோக்கர் வாக், ஸோ குணா கேவ், பில்லர் ராக், டால்ஃபின் நோஸ், இது மூணுத்தையும் இன்றைக்கி பார்த்துடலாம். இந்த வழியில் இருக்க ரோடை தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ரோடு வியூ காட்டுறேன், அப்படியே பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் நான் லொக்கேஷன்ஸ் காட்டுறேன். ஸோ எல்லாமே அது மட்டும் இல்லை, பேசும்போது அடிக்கடி சோன்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் போல் இருக்குது. அண்ட் குட் மார்னிங். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு நன்றியும் சொல்லிக்கிறேன், வீடியோ பார்த்தீங்கன்னா. ஏன்னா நம்ம புது சேனலு, எவ்ரி வியூஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் நம்ம ரைடு அதிகமாக பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம், அதே மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். செம்ம குளிருங்க இந்த ஊரில், வாயை திறங்க முடியல, மூச்சு விடுறதுக்கு ஒரு மாதிரி வாயை திறந்து மூச்சு விடுறதா இருக்குது. ஏன்னா மூக்கு அடைப்பாக இருக்குது, கோல்டு ஆகிடுச்சு. இந்த ஊரில் 1 டே ஸ்டே பண்ணதுக்கு நைட்டு ரூமில் தங்கிட்டு இருந்தது சத்தியமாக இந்த ஊருக்கு இதுக்கப்புறம் வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் ஒரு முடிவு ஆகிடுச்சு. ஆனால் அதில் ஒரு காலையிலேருந்து பார்த்திங்கன்னா மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அது அப்படியே கொஞ்சம் சன் இருக்கிறதுனால, இந்த சன்னை இங்கே சூரியனை பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன், இந்த ஊரில் கொஞ்சம் வாழலாம் அப்படின்ற மாதிரி. நேற்று வரைக்கும் எண்ணம் ஓடிட்டா போதுண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பரவாயில்ல அப்படின்னு தோணுது. இன்றைக்கி அந்த சன் இருக்கிற வரைக்கும் இருக்கலான்னு தோணுது. அது போனதுக்கப்புறமா இங்கே இருக்கணுமாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா குளிர் மட்டும்தான் இங்கே மைனஸ்னு நான் சொல்லுவேன். ஆனால் இங்கேயே கொஞ்ச நாள் இருந்து நம்ம வாழ்ந்தோன்னா ஒரு வேளை நம்மளுக்கு அது பழகிடலாம். ஸோ ரோடை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மரம் கவர் பண்ணிகிட்ருக்கு. குளிர் பயங்கரமாக இருக்குது. நான்
என்னங்க இந்த ரோடு ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும் போல் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வரேன். ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பு அண்ட் ஃபஸ்ட் ரைடு. இந்த ரூட் எல்லாமே நமக்கு புதுசு. ஏங்க பயங்கரமாக குளிருது அப்பா. இந்த சைடில் மரங்கள் மட்டும்தான் இருக்கா என்னன்னு தெரியல. இப்படியே இருந்துச்சுன்னா இங்கேருந்து நம்ம குணா குகைக்கு போகிறதுக்கே ஒரு 30 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஏதோ நினைக்கிறேன். சம்திங் 25 or 30 கிலோமீட்டர்ஸ்னு தெரியல. இன்னும் நான் போர்டு எதுவும் பார்க்கல. வே மட்டும்தான் இந்த பக்கம் குணா குகைக்கு போகிற வழின்னு போட்டிருந்துச்சி. கிலோமீட்டர்ஸ் எதுவுமே இங்கே போர்டு இல்லை. அண்ட் இதே மாதிரி போயிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்னு தெரிலங்க. ஏற்கனவே குளிரை பார்த்து தான் பயந்துட்டுருக்கேன் நேற்று நைட்டில் இருந்து. இப்போ காலையில் தான் ஓரளவுக்கு ஹாட் வாட்டரில் குளிச்சது. அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு டெம்பரேச்சர் தாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் இந்த மரங்கள் வந்து இந்த சூரிய வெளிச்சத்தையே படாமல் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஊரில் வந்து மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. இது வரைக்கும் வந்தவங்களுக்கு தெரியும். பட் வராத இதுக்கப்புறம் வரப்போகிறவங்க எந்த இடத்துல சரி ஓகேங்க. போகிற வழியில் ஒரு லொக்கேஷன் கிடச்சிருக்கு. அதை நம்ம இப்போது பார்த்துட்டே போகலாம். இங்கே 500 வருஷம் பழமையான மரம் ஒன்று இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க போகிற வழியில். அது எங்கே இருக்குதுன்னு தெரில. அக்கா இங்கே 500 வருஷம் மரம் ஒன்று இருக்குன்னாங்க. எந்த பக்கம்? உள்ளே போக முடியாதா? மரம் தெரியுமா? ஸோ அந்த கட்டையாண்ட இருந்து அதுவும் தெரியுது பாருங்கள். சென்டரில் ஒரு மரம். ஆ ஸோ நம்ம கேமராவில் அவ்வளோதான் ஜூம் போகுது. இதுக்கு மேலே ஜூம் போக மாட்டாப்புல. அதனால் மரங்கள் உள்ள நடுவில் இருக்குங்க. எல்லா மரத்துக்கும் நடுவில். ஸோ அது அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரில நம்ம கேமராவில். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி கேமராவுக்கு நம்ம லென்ஸ் போட்டால் தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ அடுத்தடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ரைடுங்கிறதுனால அடுத்தடுத்து நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் வாங்கி ஓரளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் மரம் உங்களுக்கும் மேக்ஸிமம் கேமராவில் தெரியறதில்ல. நானும் பார்த்ததுலேயும் எனக்கு இங்கேருந்து மரம் தெரியுது. சரி ஓகேங்க. நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குணா கேவை பார்த்துடலாம். ஓகே ஸோ போகிற வழியில் அந்த மாதிரி ஏதாவது பெஸ்ட்டு பிளேசஸ் இருந்தால் அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அதே மாதிரி இந்த மலையோட லெஃப்டா என்னது என்ன இருக்காங்க? என்னது குணா கேவ் இதுக்குள்ளையா? ஸோ எங்களுக்கு மேப்பில் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ காலையில் நம்ம வண்டி ஆக்சிலரேட் பண்ணுறேன் வண்டி ஏறது கஷ்டப்படுது. லைட்டாக ஃபியூல் இன்ஜெக்டர் ஃபியூலை பம்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபியூல் போக முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ ஓகே ஆகிடுச்சு. ஸோ இந்த பக்கம் தான் குணா கேவ் இருக்குதுன்னு மேப்பில் காட்டுறதா சொல்லியிருக்கான். அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். குணா கேவ் இந்த மாதிரி ஒரு பாதி இல்லையா? டேய் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் தான் இருக்கா? இது ரோடே இல்லை. ஸோ லெஃப்ட் சைட்லாம் பயங்கரமாக இருக்குது. இல்லை பைக்கில் போகிறாங்க. பட் இது நடந்து போகிற வழியா? அதுக்குள்ளே குணா கேவ் வந்துருச்சா? நான் ரொம்ப தூரம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா மன்னவனூர் லேக் வந்து 36 கிலோமீட்டர் காமிச்சிது கொடைக்கானல்லேருந்து. பட் இந்த
ரூட்டே இதுதானா இல்லை இங்கேருந்து கிட்ட எதனா இருக்கா, தூரமாக போகணுமா? அதை கொஞ்சம் காட்டுங்க. சார் நீங்கள் போட்டிருக்கிறது நடந்து போகிற வழின்னு நினைக்கிறேன். நீங்கள் ரோடு பைக்கு வேவ்லாம் நீ போடலன்னு நினைக்கிறேன்டா. வா, வாட்டர் ஃபால் சவுண்ட் கேட்குதுங்க இங்கேருந்து. குணா கேவு இதுதான். ஆக்சுவலாக ரோடு வழியாக நம்ம இப்படி இந்த பக்கம் போயிட்டு வந்திருக்கணும். பட் இதுலேயும் போகலாம். பட் இது மலை இருக்கா? சரி, ஓகேங்க. குணா கேவுக்கு இந்த பக்கம் போகிறதா தான் காட்டுது. பட்டு வண்டி எனக்கு தெரிஞ்சு பைக்ஸ் போகலாம், அதுக்கப்புறம் நடந்து போகலான்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டில். ஸோ நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நடந்து தான் இந்த வழியை நீங்கள் சூஸ் பண்ணணும். கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க லெஃப்ட் சைடில். அநேகமாக இந்த ரோடு கீழே இறங்குதா இல்லை அது ஒரு ரோடு ஒன்று இருக்குது அங்கே. பட் அங்கே வாட்டர் ஃபால் சவுண்டு ஒன்று கேட்டுட்ருக்கு. பஸ்ஸெலாம் இருக்குப்பா. வழி இதுதானா இல்லை வேறு வழின்னு நினைக்கிறேன். அருவி இதோ ஓடுதுடா. ஆனால் அருவி மாதிரி இல்லை, அது நீர் ஓட மாதிரி ஓடிட்டுருக்கு. வட்டக்கணலா? வட்டக்கணல் வாட்டர் ஃபால்ஸா இது? அப்போ அதுதான் ஃபால்ஸ், அதுதான். பட்டு தண்ணி நீரோடை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லாகவே தண்ணி தாங்க ஓடிட்டுருக்கு. மலையிலேருந்து இறங்குற தண்ணி நீரோடை. ஸோ தண்ணி நம்ம ரோட்லேயே வந்திருக்கு. அநேகமாக கீழேயும் பள்ளம், மேலே மலை. ஸோ அங்கேருந்து மலையிலேருந்து தண்ணி சரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ தண்ணியோட அந்த வியூ உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே தான் அது தண்ணி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம கேமரா கோப்ரோவில் இருக்கக்கூடிய ஜூமிங் இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா நான் லென்ஸ் எதுவும் அட்டாச் பண்ணலை. அது தெரியுதா? சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு கூட எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. சரி, ஓகேங்க. நம்ம அதை பார்த்தாச்சு. நம்ம ஆக்சுவலாக இங்கே நடந்து வந்தால் ஒரு சில பிளேஸில் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். என்ஜாய் பண்ணோன்னா நேச்சர் லவர்ஸ்க்கு இது கொஞ்சம் பிடிக்கும், அவ்வளோதான். சரி, ஓகேங்க. நம்ம வட்டக்கணல் வாட்டர் ஃபால்ஸு அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கோம். இந்த வேவோட கண்டினியூட்டியை தான் நான் அப்படியே எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் நின்று பார்த்தோம் கீழே இறங்க முடியுமான்னு. பட்டு பெரிய அளவில் இங்கே தண்ணி மட்டும்தான் ஓடிக்கிட்டுருக்கு. அதனால் பெருசாக கீழே இறங்கி கவர் பண்ண தேவையில்லைன்னு கிளம்பிட்டோம். ஏன்னா அதே மாதிரி தண்ணி மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஒரு நீரோட மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து மலைக்கு மேலேருந்து கீழே ஊற்றுற மாதிரி அந்த வியூ இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் எனக்கு. ஸோ குணா கேவுக்கு இந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு வழியும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஊர் பேர் தாங்க மறந்து போச்சு. மன்னவனூருக்கு முன்னாடி ஒரு ஊர் வரும். அந்த ஊர் அப்பா மன்னவனூர் முன்னாடி ஒரு ஊர் சொன்னேன், அது என்னது? பூம்பாறை. மன்னவனூருக்கு பூம்பாறை வழியாகவும் வரலாம். பட் அந்த பக்கம் தான் பெரிய வெஹிக்கிளுக்கெலாம் ரோடுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து நம்ம வட்டக்கடல் வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் இந்த கார்லாம் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த ரோடு குணா கேவ்லேருந்து வராங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பார்த்துட்டு. குணா கேவ் பாருங்கள், வட்டக்கணல் ரோடுன்னு போர்டு வச்சுருக்காங்க. கரெக்ட். லெஃப்டா? ஓல்டா? மறுபடியும் ரூட்டு மறந்துட்டான். ஆக்சுவலாக நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருந்தேன். என்னாச்சு? எப்படி? ஸோ லெஃப்ட் சைடு தான் ரோடு காட்டுது. இப்போது
அது காட்டலையா? ஸோ ஃபெயிலியரு. இப்போ காட்டுங்க மேப்பு கொஞ்சம் கிட்ட. நம்ம அந்த சைடில் எங்கேயோ ரோடு காட்டுதுங்க. ஸோ நம்ம பண்ணுற பண்ணிகிட்ருக்க மிஸ்டேக் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் ஒன்று சொல்லியிருப்பேன், வண்டிக்கு ரீஃபியூல் பண்ணலாம் அப்படின்னு. அதை மறந்துட்டேன். ஸோ கொடைக்கானலில் தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மன்னவனூர் போகிற சைடில் ஒரு பங்க் இருக்குது. மன்னவனூரில் பங்க் இருக்குது தானே, பெட்ரோல் பங்க்டா? ஸோ ஆப் என்னால் பார்க்க முடியல. ஆனால் பின்னாடி இருக்கவனுக்கு அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரியல. என்னென்னு தெரிலங்க, சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சுத்தலில் நீங்கள் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட ஸ்டோரேஜும் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த லொக்கேஷன்ஸ் நிறைய பேர் காட்டலாம். பட் பைக்கில் வர ஒரு ரைடர்ஸ்க்கு நம்ம சேனலில் இருக்க இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு வேளை அவங்க கண்ணில் இந்த வீடியோ பட்டுச்சுன்னா ரூட்டை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் காட்டுறேன். இல்லாட்டி நான் ஃபுல்லாக எடுத்துருக்க மாட்டேன், எடிட் பண்ணி போட்டுருவேன். பட் இதை ஃபுல்லாக பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலாக இதில் ஒரு வகையில் ஒரு இந்த வியூ காட்டுறதுல எனக்கு என்ன பெனிஃபிட்னா, என்னது சின்ன வழியா? அது ரோடா? அது ஸோ ஒரு இன்டெலிஜென்ட் பார்த்த வேலை. அதை காட்டுங்க. நீ பார்த்தா மட்டும் வேறு இடத்த காட்டிடுமா? நான் பார்த்தா வேறு இடத்த காட்டுமான்னு அவன் என் கூட சண்டைக்கு தாங்க வருவான். ஆக்சுவலாக நடந்து போகிற பாதை தான் போட்டிருக்கான். நானும் அதை நம்பி தான் வந்தேன். ஸோ 2 பேருக்கு மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மேலே ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்டில் தான் நம்ம போய் இருக்கணும். ஆக்சுவலாக அந்த ரோடு தான் நம்ம போனதும் கரெக்டு தான் போல் இருக்குது. நான் சொன்ன அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி அவங்க சாக்லேட் ஃபேக்ட்ரியை தூக்கி போடுங்க. உங்களுக்கு ₹1 சாக்லேட் வாங்கி தரேன், சாப்பிட்டு சும்மாவா. ஏங்க போன வழி கரெக்டுங்க. இது நடந்து போகிற ரூட்டுங்கிறதுனால ஒரு சின்ன டென்ஷன் ஆகுது. ஏன்னா இங்கேயே சுற்றிட்டுருக்கோம், ஃபியூல் போடலை. அண்டு டைம் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் வந்து 5 o'clock க்ளோஸ். ஸோ மேக்ஸிமம் பார்க்கணுங்கிறது தான். இங்கே 2 நாள் ஒரு ட்ரிப் பிளானில் தான் வந்தது. பட் இப்படி அலைஞ்சிட்ருப்போன்னு எதிர்பார்க்கல. அந்த ரோடுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதை போயிருக்கோம். அந்த ரோடு தான் கரெக்டு. முதல்ல மேப்பில் 2 வீலர் கார்ஸ் அப்படின்னு மேலே ஆப்ஷன் காட்டியிருக்கோம். கூகுள் மேப் தானே யூஸ் பண்ணுற. அப்புறம் நடந்து போகிறதுக்கும் காமிச்சிருக்கோம். நீ போட்டிருக்கிறது வந்து நடந்து போகிற பாதை, அந்த வழியை சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ட்ராவல் வந்து பைக்கில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டாட்டாக வருது பார்த்தியா, அது நடந்து போகிறதுக்கான பாதை தான் அது காட்டும். அது ரூட்டு பைக்கு காசு போகிற ரூட் அது இல்லை. ஆக்சுவலாக அவன் நடந்து படிக்கட்டில் போகிற மாதிரி ஒரு ரூட்டை காமிச்சிருந்தான். அந்த ரூட்டை நான் காட்ட விரும்பலை. அது மலை மேலே ஏறுறதுக்கு ஒரு படிக்கட் போடு. இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு ஏறி இறங்கிறதுக்காக ஸ்டெப்பு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம கரெக்டாக தாங்க வந்திருக்கோம். மேப்பு போட்டது தப்பாகிடுச்சு. ஆக்சுவலாக நான் மேப் என் ஃபோனில் போட்டிருக்கலாம். பட் என் ஃபோனில் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால அதை என்னால் பண்ண முடியாது. ஸோ இந்த ரூட் வழியாக தாங்க நம்ம போனோம். ஆல்ரெடி அங்கே தான் யூட்டர்னும் போட்டோம். ஸோ போர்டு இருக்குது. ஓகே, ஃபேரி ஃபால்ஸ் அண்ட் டால்ஃபின் கீழே போகுதுமா? ஓகே, ஃபேரி ஃபால்ஸ் வந்து மேலே காட்டுதுங்க. அந்த ரூட்டு ரைட் சைடில் சூஸ் பண்ணியிருக்கணும். நம்ம இப்போ டால்ஃபினையும் அண்டு குணாவையும் போய் பார்த்துடலாம். குணா இப்போது விக்ரம் எடுத்துகிட்டு அது என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியல. சாரி, அவர் கல்கி 2ல் பிஸியாக இருக்காரோ. ஆக்சுவலாக இந்த சைடில் நிறைய ஹோட்டல்ஸு ஸ்டே பண்ணுறதுக்கும்
அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாகவே டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால மேக்ஸிமம் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா இதுதான், ஹோட்டல்ஸு, ரூம்ஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு இங்கே அதிகமாக கடை வச்சுருக்காங்க, ஸ்வீட்டு. அது சாக்லேட்டு லிக்விடாக அது மாதிரி என்ன வச்சுருக்காங்க. ஸோ இந்த சாக்லேட் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 5 o'clock டைமுங்கிறதுனால ஒவ்வொரு லொக்கேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா மன்னனூருக்கு நம்ம 36 கிலோமீட்டர்ஸ் போகணும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வேறு ஒரு ரூட்டு வேறு எடுத்துருக்கோமா, இந்த ரூட்டோட லென்த் பார்த்தா மேக்ஸிமம் அதிகமாக கூட இருக்குன்னு தோணுது. ஏன்னா சுற்றி இப்போ நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோமா கீழே போயிட்டுருக்குமான்னு ஒன்றுமே தெரியல. பட் மேலே போகிற மாதிரி தான் இந்த ரூட்டு காட்டுது. ஸோ இந்த பக்கம் தாங்க நம்ம மேலே ஏறி வர்றதுக்கு நம்ம கீழே நின்றுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக படிக்கட்டில் ஏறி வந்திருந்தால் இப்படி தான் நம்ம வந்திருக்கணும். அது நடந்து போகிறவங்களுக்கு. கோடை குயின் சாக்லேட் ஃபேக்ட்ரி. வா, ஃபுல்லாக சாக்லேட் தான். பட் பாட்டில்லையும் சாக்லேட்டா இல்லை ஒயின் வச்சுருக்காங்களா? ஒயின் பாட்டில் மாதிரி இருக்குது. மேபி ஒயினாக கூட இருக்கலாம். அதுக்குள்ளே நான் இன்னும் போய் பார்க்கல, ஒரு சாக்லேட் கடைக்குள்ளே கூட. ஆக்சுவலாக ஒரு சாக்லேட் காஃபி குடிக்கணும்னு தோணுதுங்க அந்த கடையில் போயிட்டு. ஏன்னா வேறு எதுவுமே சாக்லேட்ஸ் அதிகமாக வந்து சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வேறு ஏதாவது சாக்லேட்டில் இங்கே இருக்கிறது சாக்லேட் ஃபேமஸுங்கிறதுனால வேறு ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அது நம்ம ஊரை பாருங்கள், இங்கே ஒரு சாக்லேட் கடை. பேர் எல்லாமே இங்கே சாக்லேட் ஃபேக்ட்ரி தான். ஒரு வேளை அந்த டைம்லேயே அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க போல இருக்குது. சாக்லேட்டுக்கு என்னென்ன தேவையோ சாக்லேட் சிரப்பு, சுகரு, அப்புறம் வேறு என்ன மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ இந்த ஊரோட ஃபேமஸ்ன்னு நினைக்கிறது சாக்லேட்டு தான் போல இருக்குது. அதை நம்ம டேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக இங்கேருந்து போக முடியாது, போக மாட்டேன். தைலம் தயாரிக்கிற இடம் போல் இருக்குங்க இது. அதை கிராஸ் பண்ணுறோம். பட் கார்டன் இருக்குது லெஃப்ட் சைடில். பட் கார்டன் பில்லு மட்டும்தான் இருக்குது, பச்சை பசேல்னு பில்லு இருக்குது, அவ்வளோதான். மரத்தை சாய விடாமல் ஸ்டாண்ட் பண்ணி வச்சு இன்னும் 1.8 கிலோமீட்டர்ஸ்னு பின்னாடி இருந்து ஒருத்தர் சொல்லிகிட்ருக்காரு மேப் பார்த்து. ஸோ நம்ம குணா கோகைக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லேருந்து நான் பூம்பாறை போகிறதுக்கு அந்த ரூட்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை விட இது கிட்ட இருக்கும் போல் இருக்கே. 1.8 இன்னும் 1.8 தான் அப்படின்னா கிட்ட தான் போல் இருக்குது கொடைக்கானல்லேருந்து. நீங்கள் மேக்ஸிமம் வண்டியில் வந்தீங்கன்னா மட்டும் டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட், கார் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. அங்கேருந்து நீங்கள் காரு, ஆட்டோவில் வரலாம். பஸ்ஸும் வருது ஒரு சில ஸ்பாட்டுக்கு மட்டும். கொடைக்கானல் நகராட்சி பசுமை பூங்கா, கால்ஃப் கிளப் இருக்குங்க லெஃப்ட் சைடில். ஸோ அதுக்காக தான் இங்கே நிறைய காசு நின்றுட்டுருக்கு. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. கால்ஃப் விளையாடுறவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். நாம் போக போகிறது குணா கேவ். அண்ட் அங்கே என்னெல்லாம் நடந்திருக்கு, எப்படிலாம் இருக்குது, ஸோ எவ்வளோ தூரம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, இது எல்லாமே நேரில் போனால் தான் தெரியும். நான் கேள்விப்பட்டது மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக நோ பார்க்கிங். பட் இங்கே செக் போஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. எதுக்கு? ஒருவேளை நைட் டைம் அந்த மாதிரி இங்கே அனிமல்ஸ் ஏதாவது வரும்னு ஸ்டாப் போட்டு வச்சுருக்காங்களா தெரியலை. மேபி இருக்கலாம். சரி, அப்பா ரோடு கொஞ்சம் பள்ளமும் மேலுமாக இருக்குது. ஃபியூல் போடலை. மன்னனூரில் பெட்ரோல் பங்க் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் போயிட்டே இருக்கேன். இல்லை நம்ம வண்டி எந்த இடத்த பழி வாங்கன்னு தெரில. அதுவும் இல்லாமல் ஃபியூல் இன்ஜெக்டர் வண்டி வேறு இது. அண்டு பெட்ரோலு கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபியூல் இன்ஜெக்டரும் போயிடும். மேக்ஸிமம் பெட்ரோலு ஒரு 2 லிட்டர்ஸ் ஆச்சு மெயின்டைன் பண்ணணும் இந்த வண்டியில். இப்போ வர வண்டி எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். இருக்க பெட்ரோல் எவ்வளோ தூரம் கை கொடுக்க போகுதுன்னு தெரில. அண்ட்
லேக் அது இந்த மன்னவனூர் ஊர், அந்த ஊர் அதில் இருக்க லேக் தான் எனக்கு ஃபேமஸ் ஆகுது. இங்கே ரொம்ப குளிருதுப்பா. க்ளவுஸ் போட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் க்ளவுஸ் போட்டு பார்த்தேங்க, மறுபடியும் கூட அப்போவும் அன்கம்ஃபர்டபுள் தான் இருக்குது. என்னவோ தெரில, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி. ஓகே 20 ஓகே இருக்கா? ஓகே எடுத்துருங்க. ஓகே நம்ம போகலாம். ஸோ ஸ்டாப் பண்ணி 20 நாங்கள் 20 கொடுத்துட்டோம். பட் அது எதுக்காகன்னு பார்த்துடலாமா? பைக்குங்க, பைக்குக்கு 20, காருக்கெலாம் 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் சார்ஜஸ். தெரியுதா? கேமராவில் தெரியுதா? பைன் ஃபாரஸ்ட்டா இது? இல்லையே, பைன் ஃபாரஸ்ட்டில் விசிட்டர்ஸ் அலௌடு தானே. இது இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ இதுதானா? இங்கே தான் நிறைய வண்டி நிற்கிது. வாவ், எதிரில் செம்ம வியூ. என்ன போட்டு 100ல் ரேஸ் பண்ணிவிடுவோம்ப்பா. அதுக்கப்புறம் நமக்கு 108 வந்தால் கூட காப்பாற்ற முடியாது. என்ன ஒரே கடைகளாக இருக்குது. என்ன இடம் இது? வாவ் வாவ் வாவ், நடந்து போகலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இங்கே என்ன இடம்னு முதல்ல சொல்லுங்கடா. குணாக்கேவா? அதுக்குள்ளேயே வந்துட்டோம். ஒரு நபருக்கு என்னது நுழைவு கட்டணம் 10 ரூபாவா? இந்தியனுக்கு 10 ரூபா, வெளிநாட்டுக்காரங்களுக்கு 100 ரூபா. பரவாயில்ல, ஃபாரினர்ஸை சாவடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. கேளு, குணாக்கேவ் என்ட்ரியா? ஓ அதான், நான் மேப்பு நீ வச்சுருக்க, அதனால நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம கேமராவை அன்கிளிக் பண்ணிவிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுக்கிறதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. பை பாய். டிக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய க்ரௌடு இருக்குது. டிக்கெட் கவுண்டர் முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்களா தெரில. இதுக்கப்புறம் தான் க்ரௌடு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கணும். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு போர் அடிக்குது. நான் போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். ஸோ நம்ம கான் கடையிலேருந்து ஒரு கான் வாங்கியிருக்கோம். அண்ட் பின்னாடி ஒரே க்ரௌடு. என்னன்னு பார்த்தா ஃபுல்லாக காலேஜ் பசங்க. டிக்கெட் இன்றைக்கி எடுக்க முடியுமான்னு தெரில, அந்த அளவுக்கு க்ரௌடு. ஒரு வழியாக நம்ம கேமரா டிக்கெட்டு வாங்க சொல்லிட்டாங்க. அதனால் போயிட்டு 50 ரூபா அதுக்கு கோப்ரோவுக்கு. எட்டு டிக்கெட் தான் கொடுத்துருக்கு சேட்டா. 8 பேர் போயிடுச்சு. 8 பேர். நாங்கள் போகலாமா? இன்னும் ஒரு டிக்கெட் எடுக்கணும். நாங்கள் போகலாமா? கேமரா டிக்கெட் கழிச்சிருக்கீங்களா? ഓക്കെ 8 പേരാണല്ലോ, കറക്റ്റാണല്ലോ. നമ്മൾ 7 പേരില്ലല്ലോ ப்ரோ. போங்க. ஓகேங்க, ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம். என்ன 3 யானை இருக்குது? யானை இருக்குமோ இந்த ஏரியாவில் தெரியலை. ஆக்சுவலாக பார்த்தா பசி அடிக்குது, அதனால் கார்ன் சாப்பிட்டு அப்படியே சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சுற்றி பார்க்க வந்தேன், சாப்பிட வந்த இடம் என்ன, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம அந்த சைடு போயிடலாம். ஃப்ரண்ட்டில் ஒரே க்ரௌடாக இருக்குது. போகிறதுக்கு வழி இல்லையா இல்லை இது ஏதாவது வியூ பாயிண்ட்டான்னு தெரில. கார் நல்லாயிருக்கு. டேஸ்ட் பண்ணுங்க. அப்பா, எல்லாரும் நிற்கிறதுனால நான் கேமராவை தூக்கி காட்டுறேன். எல்லாரும் நிற்கிறாங்க. சுற்றி ஒரே புகையாக இருக்குது. மேகத்துக்கு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. நமக்கு இங்கேருந்து பார்க்க தான் நல்லா தெரியுது மேக்ஸிமம்.
சரி ஓகேங்க, இங்கேருந்து அடுத்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. வழி எங்கே இருக்கு? நம்ம அடுத்தது போய் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தது வந்து பில்லர் ராக்கு. ஸோ குணா கேவ் இங்கேருந்து அடுத்தது போகணும்னு நினைக்கிறேங்க. ஏறி போய் அந்த சைடு பார்க்குறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. குரங்கு வருது. மக்காச்சோளத்துக்கு வந்து ப்ரோ கொடுத்துடுங்க. கொடுக்கறதா? குரங்க வெளியே தான் வர சொன்னோம். ஓகே, ஒரு வழி.